வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? கோமதி பயங்கரமா டென்ஷன் ஆகி கையெல்லாம் நெட்டி முறிச்சு, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு அரசிக்கு சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா ஏங்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பழனி பதற. அத்தை, இப்படி பெத்த பிள்ளைக்கு சாபம்லாம் கொடுக்க கூடாது அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மயிலு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. அரசி நின்னு அழுதுட்டு இருக்க. இப்பதான் அப்படியே பாண்டியன் லைட்டா நிமிர்ந்து பாக்குறாரு. மறுபடியும் அரசி பக்கத்துல வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு பாண்டியன் கிட்ட போய், ஏங்க என்ன அப்படின்னு ஒரு பக்கத்துல மண்டி போட்டு உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி. புள்ளன்னு ஒரு விசைச்செடிய நாம வளர்த்திருக்கோங்க. நம்ம எல்லாரையும் அவ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பாண்டியனோட கால் முட்டியில முட்டி முட்டி அழறாங்க கோமதி. ஏங்க, உங்ககிட்ட நான் அத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன்ல, அவ சரியில்லை, அவ ஏதோ தப்பு பண்றான்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, திரும்ப திரும்ப சொன்னேன். ஆனா நீங்க யாருமே கேட்கல. நீங்க எல்லாருமே அவ நல்லவ நல்லவன்னு சர்டிபிகேட் தானே கொடுத்தீங்க. இப்ப பாத்தீங்களா அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களான்னு மறுபடியும் முட்டியில மோதிட்டு அழுறாங்க. அவங்க மோதுற மோதல்ல பாண்டியனும் கொஞ்சமா குலுங்கி அழுதுகிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு கோமதி எழ பாண்டியன் அப்படியே முறைச்சு பாக்குறாரு அரசிய. மறுபடியும் எழுந்து அரசிக்கிட்டு வர்ற கோமதி, ஒரு கூலி வேலை பாக்குறவன பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட நான் மன்னிச்சிருப்பேன். போய் அவன் ஆளும் முகரையும் நாம மட்டும் அன்னைக்கு போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கோயேன், அவன் இந்நேரம் ஜெயில்ல இருந்திருப்பான். அவனை போய் காதலிச்சிருக்கிற. சீ! கதிர் பொறந்த ஒரு வாரத்துல எனக்கு உடம்பு முடியாம போச்சு. ஒரு வாரம் நான் படுத்த படுக்கையா கிடந்தேன். எல்லாரும் நான் போய் சேர்ந்துருவேன்னு சொன்னாங்க. இவர்தான் போராடி 1000 டாக்டர்ட்ட என்ன கூட்டிட்டு போய் என் உசுரை காப்பாத்தினாரு. அப்பவே நான் போய் சேர்ந்திருந்தா நீ பொறந்திருக்க மாட்ட. பொறந்த 4 பிள்ளைங்களையும் கோபுரமா வளர்த்திருப்பாரு. இப்படி இன்னைக்கு தலை குனிஞ்சு நின்னு இருக்க மாட்டாரு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அம்மான்னு அரசி அழுகையோட கூப்பிடுறாங்க. ஏய், இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அம்மான்ற வார்த்தை வரவே கூடாது. என்ன நீ அம்மான்னு கூப்பிட கூடாது. நீ செத்து தொலைஞ்சிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே போக அரசி அழுதுகிட்டே இருக்க. தலையில அடிச்சுக்கிறாரு பழனி. இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கியேடி, நம்ப வச்சு கழுத்து அத்துட்டியே, ஐயோ ஐயோன்னு மறுபடியும் தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. 3 மருமகள்களும் கோமதிய பின்னாடி புடிச்சு இழுத்துக்கிறாங்க. தலைய தடவி கொடுத்து மயிலும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை, உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது தன்னை மயிலு அழ. ஆகட்டும்டி, ஆகட்டும், எனக்கு ஏதாவது ஆகட்டும், நான் செத்து தொலைறேன்ங்கிறாங்க கோமதி. உடனே பசங்களும் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. ஏமா ஏமா இப்படி பேசுற? பேசாதம்மா, சும்மா இருமாங்கிறாங்க. இப்படி ஒரு அநியாயத்தையும் அவமானத்தையும் பார்க்காம நான் போய் சேர்ந்துடுறேன். இப்படி ஒரு காட்சியை பார்க்க வச்சுட்டேடி பாவி அப்படின்னு அப்படியே உடைஞ்சு தரையில விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி. அம்மாவோட கையை பிடிக்கிற சரவணன், அம்மா எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா அம்மான்னு சரவணன் பதற. இல்லடா இல்ல, சத்தியமா சொல்றேன், வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்டேன்னு மறுபடியும் எழுந்து அரசிக்கிட்டு வர்றாங்க கோமதி. ஏமா இந்த மாதிரி பேசுறேன்னு பசங்களும், ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு மருமகளுங்களும் கோமதிய மறுபடியும் இழுத்து பிடிக்கிறாங்க. பாண்டியன் ஏதாவது ரியாக்ட் பண்றவர்களும் கோமதி இதை நிறுத்த மாட்டாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. பிள்ளைங்களுக்காகவே வாழ்றவரடி உங்க அப்பா. தூங்குற நேரத்துல கூட பிள்ளைங்கள பத்தி தாண்டி யோசிப்பாரு. அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டலடி, நீ பண்ணிட்டலன்னு மறுபடியும் அறையிறாங்க கோமதி. மத்தவங்க எல்லாம் ஐயோன்னு கண்ணுல வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாரு பழனி. நீ அனுபவிப்படி, இதுக்கெல்லாம் சேர்த்து கண்டிப்பா நீ அனுபவிப்ப. இது என்னோட சாபண்டி உனக்கு அப்படின்னு கோமதி சொல்ல. அம்மா அப்படிலாம் பேசாத போமாங்கிறாரு கதிர். மறுபடியும் கோமதி தரையில உட்கார்ந்து தலையில அடிச்சிட்டு அழ. அத்தன்னு ஒரு பக்கம் ராஜியும் மயிலும் பதறிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா அழாதம்மான்னு ஒரு பக்கம் சரவணனும் பதறிக்கிட்டு இருக்காரு. அம்மா அப்படின்னு செந்திலும் கூப்பிடு. எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு கதிர் அரசிய பார்த்து சொல்றாரு. பழனிவேல் கண்ணை தொடச்சிட்டு டக்குன்னு வெளியே போக திரும்ப, ஏங்க எங்க போறீங்கன்னு சுகன்யா கேக்குறாங்க. எதுக்காக இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணினான்னு அந்த குமரவேலை புடிச்சு கேட்க வேணாம் அப்படிங்கிறாரு பழனி. குமார மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? 2 கையும் தட்டினாதானே ஓசை வரும் அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஐயோ, வீட்ல இருக்கவளே இப்படி பேசினா ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல. ஐயோ அத்தாச்சி, நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சுகன்யா பதறிக்கிட்டு வர. இல்ல இல்லம்மா, நீ பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பேசுற அளவுக்கு தான் இவ இப்படி பண்ணிட்டாளே, ஐயோ அப்படின்னு அடிச்சுட்டு அழறாங்க கோமதி. ஏங்க, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாங்கிறாங்க சுகன்யா. அந்த குமரவேல் நான் பார்த்து வளர்ந்த பையன். அரசி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. எனக்கு அவனை பத்தியும் தெரியும், அரசிய பத்தியும் தெரியும். அரசி மனச அந்த குமார் பையன் தான் கெடுத்திருக்கான். அதெல்லாம் என்னால கேட்காம இருக்கவே முடியாது, கேட்டே தான் தீருவேன் அப்படிங்கிற பழனி சுகன்யா தடுத்தும் கிளம்பிடுறாரு. இங்க வேல் ஸ்வீட்ல எதிர்த்தால நிக்கிற பையன்கிட்ட, ஏண்டா
காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாடான்னா அந்த புள்ளைய கூட்டிட்டு படத்துக்கு போயிட்டு வந்திருக்க. தேவையாடா இது? ஏன்டா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட கேட்டுட்டு பண்ண மாட்டியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்பா நானே பயந்து போயிருக்கேன்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. இனிமே பயந்து என்னடா ஆக போகுதுங்கிறாரு சக்திவேல். அப்போ பழனிவேல் பயங்கர கோவமா, குமாரு குமாரு அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர, இதோ பூகம்பம் வந்துருச்சு பாருங்கிறாரு சக்திவேல். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல, ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன அப்படின்னு குமரவேல் சட்டையை பிடிச்சு பழனிவேல் உழுக்க பிரிச்சு விட வர்றாரு சக்திவேல். இதான் நீ புள்ளைய வளர்த்திருக்க லட்சணமா அப்படின்னு சக்திவேல ஒரு எகிற பழனிவேல் மாற சப்பு சப்புன்னு 2 அறை விடுறாரு. அப்போ அவங்க அம்மா 2 அண்ணிங்க பெரிய அண்ணன் எல்லாரும் வந்துடுறாங்க. ஏய் பழனின்னு அவங்க அம்மா கூப்பிட திரும்புற பழனிவேல், ஆத்தா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு பழனிவேல் சொல்ல, நான் என்ன பண்ணேன் சித்தப்பா, நான் எதுவும் பண்ணலையேங்கிறாரு குமரவேல். அடச்சி அசிங்கமா பொய் சொல்லாத, நீ பண்ணின வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா இங்க வந்திருக்கேன். இது கேவலமா இல்ல உனக்கு? அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நீ கேவலமா கீழே இறங்குவியா அப்படின்னு கத்திக்கிட்டே பழனிவேல் அவரை அடிக்கிறதுக்காக கைய வாங்க. நிறுத்துறா, என் பையன் மேல கைய வச்ச தம்பின்னு கூட பாக்க மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எனக்கெல்லாம் இப்படி ஒரு பையன் இருந்தா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேங்க அப்படின்னு பழனிவேல் கத்த. என்னடா பிரச்சனை அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு. அப்படி என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அப்படின்னு வடிவ கேக்குறாங்க. ஏண்டா பழனி, கோமதி வீட்டுல வேற சத்தமா கேட்டுச்சே, என்னடா பிரச்சனை அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. ஆத்தா வீடு ஏறி வந்து உன் பேரன் சட்டைய பிடிக்கிறான் உன் மவன், அது என்ன ஏதுன்னு கேட்டுறாத, உன் பொண்ணு வீட்டுல சத்தம் கேட்டுது அதான் உனக்கு பிரச்சனையா இப்ப அப்படின்னு கோவத்துல சிவந்த முகத்தோட சக்திவேல் கத்துறாரு. ஆத்தா அங்க உன் மக குடும்பமே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் இவன் தான், இவனை வெட்டி போட்டதான் என் மனசு ஆறும் ஆத்தா அப்படின்னு பழனிவேல் மறுபடியும் கொக்கரிக்க. டேய் என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுடா அப்படின்னு முத்துவேல் கேட்க, இந்த கேடு கெட்டவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு அரசிய கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கான் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, வேல்ஸ் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அதிர்ச்சிய காட்டுறாங்க. குமரவேல் திருட்டு மொழி முழிக்க, சினிமாவுக்கா, ஐயையோ அப்படின்னு பதறாங்க பாட்டி. என்ன குழந்தனாரே சொல்றீங்க அப்படின்னு அண்ணி மாறி கேட்க, ஆமா நீ அரசிய கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிருக்கான், அது மட்டும் இல்ல நீ கிஃப்ட் கிரீன் டீ கார்டு மோதிரம் என்னென்னமோ வாங்கி கொடுத்திருக்கான், மணிக்கணக்கா அந்த பிள்ளைகிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கான், காதலிக்கிறதா சொல்லியிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, எல்லாரும் வாய பொழுந்த ஆன அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே வாயில கைய வச்சிர, வடிவு மாறிய ஒருத்தர் பயத்தோட பாத்துக்கிறாங்க. அட பாவி டேய் என்னடா அப்படின்னு பாட்டி சொல்ல, இலை கொழுந்தனார் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு குமரவேல் கைய பிடிச்சு ஒரு உழுக்கிற மாதிரி, என்னடா அமைதியா நிக்கிற அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்க. ஏற்கனவே ஒரு தடவை 2 காளி பசங்க அரசிக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. நானும் செந்திலும் அங்க போனப்ப இவன் அங்க நின்னு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பவே இவன் என்னமோ பண்றான்னு எனக்கு தோணுச்சு, நான் தான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஏன் தப்புதான் அப்படின்னு பழனிவேல் சொல்ல, ஐயோ அது வேற தெரிஞ்சிருத்தான்னு பாக்குறாரு குமரவேல். டேய் அரசி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா, அவ எனக்கு பொண்ணு மாதிரி, அந்த பொண்ணுதானா கிடைச்சது உனக்கு விளையாடுறதுக்கு, அவ விவரமான பொண்ணுடா, துஷ்டனை கண்டா தூரம் விலகி நிக்கிற பொண்ணு, அவ மனசு போய் எப்படிடா மாத்துன, என்ன சொல்லிடா அந்த பொண்ணை ஏமாத்துன, சொல்லுடா கேக்குறேன்ல சொல்லுடான்னு பழனிவேல் 2 அறை விட்டுட்டு இருக்க. செந்திலும் கதிரும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து குமரவேல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்திவேல் தடுக்க வர அவரையும் தள்ளி விட்டுட்டு, சும்மா அறியா நீ அப்படின்னு குமரவேல போட்டு அடிக்கிறாங்க. சக்திவேல் கத்திட்டு இருக்க, டேய் நிறுத்துங்கன்னு சொல்றேன் இல்ல முத்துவேல் கத்திட்டு இருக்காரு. டேய் தம்பி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா அப்படின்னு வடிவு சொல்ல, நிறுத்துங்கடான்னு பழனிவேல் பிரிச்சு விடுறாரு. ஏய் யாரு வீட்டுல வந்து யாரு பையன் மேல கை வைக்கிறீங்க நீங்க அப்படின்னு சக்திவேல் மிரட்ட, இந்த பொறுக்கி பண்ணின வேலைக்கு இவனை கொலை பண்ற அளவுக்கு ஆத்திரம் வருது எனக்கு அப்படின்னு கதிர் கத்துறாரு. மனுஷனாயாவே மனுஷ உருவத்துல ஒரு மிருகத்தை பெத்து வச்சிருக்கீங்க, அவ என்ன வேலை பாத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு செந்தில் கத்த. சண்டைன்னா எங்ககிட்ட மோதணும், அதை விட்டுட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை இடையில கொண்டு வர்றான் அப்படின்னு கதிர் கத்த. நீ கொண்டு வரல, எங்கேயோ பழிவாங்க எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணல, அப்ப எங்க போச்சு உன் நாயா அப்படின்னு சக்திவேல் கதிரோட வாயை அடைக்க பாக்குறாரு. ஓ அப்ப நாங்க நினைச்சது சரிதான், எங்களை பழிவாங்க தான் இவன் அரசிய பயன்படுத்துறானா அப்படின்னு செந்தில் கேட்க, அண்ணே பாவம்னே அந்த புள்ள அப்படின்னு பழனி சொல்ல. டேய் அப்படியே பெரிய யோகிய சிகாமணிங்க அவனுங்க, அவங்களுக்கு பறிஞ்சு பேச வந்துட்டான். சரிப்பா என் பையன் கேவலமானவன் தான், கேடு கட்டவன் தான், இந்த கேடு கட்டவன் படுத்து கூப்பிட்டா அவையடா போனா அப்படின்னு சக்திவேல் கேட்க. குமரவேலுக்கு கொஞ்சம் பயம் போய் தெம்பு வருது. மோதிரம் பரிசு கொடுத்தா ஏன்டா வாங்கி வச்சுக்கிட்டா, அவ ஒண்ணும் குழந்தை இல்லையே, காலேஜ் போறால படிக்கிறாள், அறிவு இருக்குல்ல அப்படின்னு சக்திவேல் சரமாரியா பேச. டேய் சக்தி வேணாண்டா சக்தி, குமார் பண்ணின தப்ப மறைக்கிறதுக்காக அரசி மேல தேவையில்லாம பழிய போடாத சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல. ஆத்தா
இப்ப இதுல யாரு சரி யாரு தப்புன்னு பேசல. நடந்த தப்புல 2 பேருக்கும் பங்கு இருக்கு. என்னமோ பச்சை குழந்தைய ஏமாத்துன மாதிரி வீடு தேடி வந்த என் பையனை அடிக்கிறானுங்க. ஏன் என்னால திருப்பி அடிக்க முடியாதா சொல்லாத்தா? அடிக்க முடியாது என்னால? மொத்த சொத்துக்கும் ஒரே பையன், பணக்கார பையன், உன் வீட்டு பொண்ணு வளைச்சு போட பாக்குறேன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ என்னையா சொல்ற அப்படின்னு பயங்கர கோவத்தோட செந்திலும் கதிரும் சக்திவேலோட சட்டைய கொத்தா புடிச்சு அடிக்க போறாங்க. இந்த பக்கம் கதிர் செந்தில், இந்த பக்கம் சக்திவேல் அவரு பையன் 4 பேரும் பயங்கரமா எகிரிட்டு நிக்க குறுக்க பூந்து தடுத்து தள்ளி விடுறாரு பழனிவேல். ஏய் தொலைச்சிருவேன் தொலைச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் வீட்டுல வந்து நின்னு யாருகிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கத்துறாரு. வேணாண்டா, நீ பேசுறது இந்த கடவுளுக்கே பொறுக்காதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா பொறுப்பா அடக்கமா ஒடுக்கமா வளர்க்கலன்னா இப்படித்தான் ஆகும். ஏய் முதல்ல போய் உன் தங்கச்சிக்கு புத்திமதி சொல்லுங்க, அப்புறம் வந்து என் பையனுக்கு சொல்லுங்க ஹோய் அப்படின்னு சக்திவேல் மிரட்ட. யோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்யா அப்படின்னு செந்தில் சொல்ல, இங்க பாருங்க அரசுகிட்ட பேச வேண்டியதை நாங்க பேசிக்கிறோம். இனிமே உங்க பையன் இருக்க பக்கம் அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதே மாதிரி உங்க பையன்கிட்டயும் சொல்லி வைங்க. அவ இனிமே தேவையில்லாம அவளை பம்புக்கு இழுத்தா அவனை சாவடிச்சிருவோம் அப்படின்னு கதிர் கத்துறாரு. இனிமே தேவையில்லாம அரசி பின்னாடி போறது, அவகிட்ட பேசுறது நீ ஏதாவது பண்ணுனா அம்பிட்டுதான் அப்படின்னு செந்தில் ஒரு விரல நீட்டி மிரட்டுறாரு. என்னடா மிரட்டுறியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, மிரட்டெல்லாம் இல்ல, சத்தியமா செய்ய போறத சொல்றோம். அரசி இருக்கிற இடத்துல இவனை பார்த்தாலே தொலைச்சு கட்டிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க தான் புள்ள இல்லாம நிக்கணுங்கிறாரு கதிரு. யார் வீட்டுல வந்து என்ன பேசிட்டு இருக்க, தொலைச்சிருவேன் பாத்துக்க, வைடா கை வைடா பாப்போன்னு குமரவேல முன்னுக்கு இழுக்கிறாரு சக்திவேல். குறுக்க வர பாட்டி, டேய் நிலுங்கடா நிறுத்துங்கடா, எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்க, வாய் மூடுன்னு சக்திவேல் அடக்குறாங்க. இதோ பாருங்க, வெளியே 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு தான் கேவலம். குமார நாங்க கண்டிச்சு வைக்கிறோம். இனிமே அரசு இருக்க பக்கமே குமார் திரும்ப மாட்டான். நாங்க பாத்துக்கிறோம், இதை இதோட விட்டுருங்க அப்படின்னு வடிவு சொல்ல பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க செந்திலும் கதிரும். முத்தண்ணே, நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க தானே, இது சரியா இல்லையான்னு நீங்களே அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. வாங்க மாப்பிள்ளைங்களா வாங்க போலாம், இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், நடங்க. டேய் நான் சொல்றேன்டா நடங்கடா, போங்கடா போங்க அப்படின்னு முறைச்சுக்கிட்டே இருக்குன்னு செந்திலையும் கதிரையும் வெளியே கூட்டிட்டு போறாரு பழனி. டேய் நீ கூட்டிட்டு போடா போடாங்கிறாங்க பாட்டியும். அவங்க போனது இங்க பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் போல இருக்கு. பாட்டி ஐயோன்னு சொல்ல முத்துவேலு எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு இருக்காரு. கீழே கிடக்குறதெல்லாம் சுகன்யா பொறுக்கி வச்சிட்டு இருக்காங்க. கன்னத்துல கைய கொடுத்து உட்கார்ந்துருக்க கோமதி. இவ கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பவே நான் இவகிட்ட கேட்டேன், என்னென்னமோ பொய் சொன்னா, நம்ம புள்ள பொய் சொல்லாது, நம்ம வளர்ப்பு சோட போகாதுன்னு நம்புனேனே, அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நெத்தில அடிச்சுக்கிறாங்க கோமதி. பாண்டியன் இன்னமும் அதே பொசிஷன்லயே உட்கார்ந்துருக்க, அரசி அதே இடத்துல நிக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா உட்கார்ந்து நின்னுகிட்டு இருக்காங்க. வெளியே போன வீரர்கள் 3 பேரும் வீட்டுக்குள்ள திரும்ப என்ன நடந்தது என்னங்கிற மாதிரி மீனா ஜாடையா கேக்குறாங்க. பழனியா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. கதிரும் பேசிட்டோங்கிற மாதிரி ராஜுக்கு ஜாடையிலேயே சொல்றாரு. ஏண்டி உனக்கு அக்கான்னு ஒருத்தி இந்த வீட்டுல வளர்ந்தா, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவா, ஆனா கல்யாணமாகி இந்த வீட்டுல இருந்து போற வரைக்கும் சொல் பேச்சு கேட்டுதாண்டி வளர்ந்தா. நாங்க கிழிச்ச கோட்டை அவ தாண்டினதே இல்லடி. ஆனா நீ 20 வயசு கூட ஆகல, வீட்டுக்கு தீரா பழிய கொண்டு வந்துட்டியேடி. ஏய் எந்த நம்பிக்கையில அவன் கூட சுத்துனடி? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா இல்ல நல்லா பாத்துப்பானா? குழலியோட குழந்தைகிட்ட சொன்னா கூட இத நம்பாதேடி, அதுவும் சிரிக்கும்டி. ஏங்க நாம தான் சரியில்லையா? நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாதுன்னு மெத்தனமா இருந்துட்டோமா? ஏங்க இன்னும் கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கணுமா? ஐயோ ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கோமதி அழுது புலம்பிட்டு இருக்க, அம்மான்னு அரசி கூப்பிட உடனே ஃபார்முக்கு வந்துடுறாங்க கோமதி. ஏய் அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டேலடி உங்ககிட்ட, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது, நீ என்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. பயத்தோட அரசியோட பார்வை அப்பப்ப பாண்டியன் கிட்ட போயிட்டு வருது. மெதுவா நடந்து போய் பாண்டியன் கிட்ட நின்னு அப்பான்னு கூப்பிட, ஏங்க உங்க பேரை காத்த மக வந்து நிக்கிறா அப்படின்னு கோமதி வெறி பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுறாங்க அரசி. ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே கலெக்டருக்கு பரீட்சை எழுதிட்டு வந்து நிக்கிறா, பேசுங்க நல்லா பேசுங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அப்பான்னு மறுபடியும் அரசி கூப்பிடுறாங்க. பாண்டியன் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே கீழே மண்டி போட்டு உட்கார்ற அரசி. அப்பா உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லப்பா, உங்க கூட பேசுற தகுதி கூட எனக்கு இல்ல. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அப்பா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அரசி பாண்டியன் கால்ல சாஞ்சிட்டு அழ. பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அப்பா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அரசி அழுதுட்டு இருக்க. பாண்டியன் அதே போஸ்லயே உட்கார்ந்து இருக்காரு. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே,
இப்படி ஒண்ணு என் வயித்துல வந்து பொறந்திருக்குன்னு வயித்துல அடிச்சுக்கிறாங்க கோமதி. ஏண்டி உன் அப்பா மேலயும் என் மேலயும் கொஞ்சமாவது பாசம் இருந்தா இப்படி ஒரு காரியம் செய்வியாடி? அப்படிங்கிற கோமதி மறுபடியும் எழுந்திருக்க போக அத்தன்னு தடுத்துடுறாங்க மயிலும் ராஜியும். அம்மா சாரிம்மா அப்படின்னு அரசி திரும்பி சொல்ல, எங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணியிருக்கவே கூடாதுடி. ச்சே, எப்படிலாம் உன்னை வளர்த்தோம்? உன்னை பத்தியும் உன்னோட வாழ்க்கைய பத்தியும் பேசாம கனவு காணாம நாங்க ஒரு நாள் கூட தூங்குனது கூட இல்லடி. ஆயுசு முழுக்க எங்களை தூங்க விடாம பண்ணிட்டியேடி. நீ நாசமா போகன்னு மறுபடியும் நெட்டி முறிக்கிறாங்க கோமதி. உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவை நெட்டி எடுத்தோம்னா அடுத்து நெட்டி எடுக்க ரொம்ப நேரம் ஆகும். ஏன் சொல்ல போனா பல மணி நேரம் கூட ஆகும். ஆனா கோமதிக்கு சட சட சடன்னு நெட்டியா விழுந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்ல ஆளுக்கு ஒரு மூலையில நின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சுகன்யா மட்டும் செம்மையா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க. அரசி அப்படியே பயத்தோடையும் ரொம்பவே வருத்தத்தோடையும் அப்பா முகத்தை பார்க்க, பாண்டியன் அதே பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. பாண்டியன் என்ன ரியாக்ட் பண்ண போறாரு, எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.